பருவதமலைக்கு கரெக்டாக கிளம்பிட்டோம். மணி 5 மணி கிளம்ப ஆரம்பித்தோம். மணி 6 ஆக போகுது, இன்னும் கிளம்பல. இப்போ தான் கிளம்பி ரெடியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ தான் கிளம்புறதுக்கான ஐடியா அந்த நேரம் வந்துச்சு, கிளம்பிட்டோம். இது கூட ஒரு சடனாக பிளான். நேற்று கிளம்பலாமா வேணாவான்ற யோசனையில் இருந்தது. சடனாக கிளம்பிடலாம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டு நைட்டே முடிவு பண்ணிட்டு காலையில் கிளம்பியாச்சு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? நம்ம தனியாக வெளியே போகிறோம், வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கிட்டே இருக்குது. ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே போய்ட்டு நீ வேணாப்பா, இட முடியாது. இல்லை செப்பில் அப்போ முடிக்க போயிட்டு தீப்பெட்டி தரக்கூடாதுல்ல, அதனால தரல போல. ஆனால் எண்ணெய் அதெல்லாம் வாங்கிட்டோம்ல. அங்கே இருக்குமா? என்ன இது? எங்க அங்கே இருக்குமாங்க? தெரியல, என்னன்னு பார்க்கலாம். கேட்டு பார்த்துருங்க. அதுக்கு தான் வேணாம் நீங்கள் கேட்டேன். எங்கே வேணாம் பருவதமலை வந்தாச்சு. இங்கே நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் வீடியோவில் யாருமே சொல்ல. நாங்கள் வீடியோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தோம். வீடியோவில் யாரும் சொல்ல. ஒரு வாட்டர் பாட்டில் இங்கே வாங்கினா வாட்டர் பாட்டில் தனி பேமெண்ட்டு, அப்புறம் உள்ளே வரும்போது டோக்கனுக்கு தனி பேமெண்ட்டு, அப்புறம் விளக்கு அது இது நீங்கள் எது வாங்கினாலும் வாங்கும்போது கடைக்காரங்களுக்கு நம்ம பேமெண்ட் கொடுத்துறோம்ல. அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது அதுக்கு தனியாக டோக்கன் போட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குல்ல. ஒரு ஆளுக்கு டோக்கன் 10 ரூபா உள்ள என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த டோக்கன்ஸ்லாம் போடுறாங்க. பிளாஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதெல்லாம் எடுத்து அவங்க தனியாக போட்டுடுறாங்க. கேரி பேக்கு விடுறாங்க. ஆனால் அதையே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கேரி பேக்கு நிறைய இருக்குது. நம்ம நடந்து வரும்போதே பார்த்தது. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ தான் நடக்கிறோம். என்ட்ரன்ஸே இன்னும் வரலைங்க. அதுக்கெல்லாம் பருவதமலை எப்படி என்னென்ன வரலாறு அது எல்லாமே நெட்டில் சர்ச் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் சொல்ல மறந்துட்டேன். கூட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்களே, அதனால். மற்றபடி இல்லை. நீ ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கையில் எடுத்துக்கிறாரு. அப்புறம் பூஜை சாமான். இந்த பூஜை சாமான் வாங்காமல் இருந்துன்னு வச்சுங்களேன். டோக்கன் காருக்கு 50 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா, அதுவும் நார்மல் தான். ஆனால் அந்த டோக்கன் போட்டு தான் கொஞ்சம், இந்த பொருட்களுக்கு டோக்கன் போட்டு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. போலாமா? இதெல்லாம் சொல்லு. சாமி என்ன சாமி? சாமி போய் பார்த்துட்டு வந்தாரு. என்ன சாமின்னு தெரில. தூரமாக போய் சாமி மட்டும் கூப்பிட்டு வந்திருக்காரு. நிறைய பேர். ஆமாம், ஏகப்பட்ட பேர் குரங்க இருக்காங்க. நாங்கள் நடந்து வாட்டர் பாட்டில் பிடுங்காது. நாங்கள் நடந்து வரும்போது ஒரு மைக்கில் அந்த பூஜை சாமான் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அது பிடுங்க வந்தார். அந்த குரங்குள்ள செம சண்டை போல். வாய்க்கெல்லாம் கீஞ்சி மாறி இருந்தது. பார்க்க பயங்கரமாக பயந்துட்டேன். நான் மட்டும் இல்லை, இப்போ பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பேக்கில் தூக்கி போட்டு அதை நடந்து வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் கிணறு. அப்புறம் அன்னதானம் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, இங்கே 24 ஹவர்ஸ் அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். என்ட்ரன்ஸ் கண்ணுக்கு தெரியுது. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து பருவதமலை இதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த அன்னதானம் 24 ஹவர்ஸ் சொன்னது இல்லைங்களா, நிறைய செக்கிங்லாம் நடக்கும். இறங்குறதுக்கும் இப்படி தான். அன்னதானம் செக்கிங் நிறைய நடக்கும்போது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன்.
ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது நிறைய வீடியோவில் பார்க்கறதுக்கும் இப்போ வரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்ததா, அதெல்லாம் அன்னதானம் தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அன்னதானம் போடுறாங்க. இது பெரிய விஷயம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் யாருமா ஆக்சுவலாக உள்ளே வரும்போதுலேருந்தே ஒவ்வொரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. கோயிலில் வான்னு கூப்பிட்றாங்க. போனதுக்கப்புறம் 5 ரூபா கையில் விபூதி எடுத்துடுறாங்க. தோறுங்க பட்டை சோட்டுறாங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்றாங்க. நம்மளும் அதை ஸ்கிப் பண்ண முடியல. எப்படி ஸ்கிப் பண்ணி வரத்துணும் நம்மளுக்கு தெரியல. அதனால் இருக்க காசை நம்ம கொடுத்துறோம். 10 ரூபா கொடுத்தா நார்மலாக சில்லறையாக கொடுக்க முடியல நம்மளால். அதை எப்படி ஸ்கிப் பண்ணதுன்னு தெரியல. 10 ரூபாய்க்கு மேலே தான், அது மேலே தான் கொடுக்க முடியுது. நம்ம ஏறவே ஆரம்பிக்கிறோம். ஒருத்தர் முடிச்சுட்டு வர்றாரு போல். பீச்சிலேருந்து வந்து ஏறாரு போல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பௌர்ணமி அன்றைக்கி நைட் அலோடு கிடையாதான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சான். ஒரு நாளைக்கு 800 பேர் தான் மேலே ஏற்ற விடுவாங்களாம். நாங்கள் வரும்போது கரெக்டாக 9 மணி இருந்ததில்ல, 9 மணி தான் ஓப்பன் நினச்சி நாங்கள் வந்தோம். பார்த்தா 5 மணிக்கே ஓப்பனா. செக்கிங்லாம் பண்ணிட்டு உள்ளே விடுறதுக்கு 5:30 மணிக்கு உள்ளே விட்டுருவாங்களாம். 5:30 மணிக்கு உள்ளே விட்டுட்டு பிளாஸ்டிக் போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிப்பாங்க. நைட்டில் ஏற விடக்கூடாது, வத்திப்பட்டி ஏற்றக்கூடாது, வத்திப்பட்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது. மேலே மட்டும் இது விளக்கேறியும், அதில் எண்ணெய் மட்டும் ஊற்றலாம். எண்ணெய் வாங்கிக்கலாம், நெய் வாங்கிக்கலாம். மற்றபடி எதுவும் அலோடு கிடையாது. 800 பேர் தான். ஆனால் பௌர்ணமி அன்றைக்கி 10,000 பேர்கிட்ட ஏறுவாங்க. நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். இந்த வருஷத்துலேருந்து ஸ்ட்ரிக்டாக 1 ஜனவரி 2026 வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக 800 பேர் தான் ஏற முடியும். 800 பேர் மட்டும்தான் அலோடு. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அதுவும் இல்லாமல் 5 மணிலேருந்து 2 மணி இல்லை 3 மணி வரைக்கும் தான் அலோடு. அதுக்கு மேலே ஏறக்கூடாது. அதுக்கு மேலே அலோடு கிடையாது. 800 பேருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதுவும் அலோடு. ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். மிச்சமாதா இல்லையா? எனக்கு வாங்குது. சரி, ஓகே. இங்கே வரணும் போல். ஃபுல்லாக விபூதி தான். மழை ஃபுல்லாக விபூதி. கிளைமேட் சூப்பராக இருக்குது. இங்கே உள்ள நல்லா காடு நல்லா அடர்த்தியாக நல்லா சூப்பராக இருக்குது. மரம் இருந்தாலே ஜில்லுன்னு இருக்கும்ல, நல்லா இருக்குது. அதை பயங்கரமாக ஃபீல் பண்ணுறேன் நானும். இன்னும் ஏற எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ட்ரெக்கிங், சரி ஆஃப் ரோடு ட்ரெக்கிங். நாங்கள் வந்து வாட்டர் பாட்டில் ஒரு குரங்கு பிடிங்கிட்டு தண்ணி குடிச்சிட்ருக்காரு அவர். என்னம்மா, நாங்கள் இப்போ தான் ஏறவே ஆரம்பிக்கிறோம். அதான் இப்போ கொஞ்சம் தூரம் ஏறிட்டோம். எல்லாம் முடிச்சு கீழே வராங்க. ஒரு சிலர் கேட்டால் கூட்டம் அதிகமாக இருக்குன்றாங்க, ஒரு சிலர் கூட்டமே இல்லைன்றானுங்க. இவர் படிக்கட்டில் ஏற மாட்டார், சொகுசாக சைடில் திறந்து போவார். ஆனால் இந்த படிக்கட்டில் இதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறாங்க. படிக்கட்டில் வரா மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி படிக்கட்டு ஏறதுக்கு கரெக்டான வசதி கொடுத்துருக்காங்க. ஆனால் படிக்கட்டெலாம் பெருக்கலை. என்ன சாமின்னு சொல்லிட்டு போர்டு வைக்கல. சிவன் பார்வதியா? சிவன் பார்வதி ஒரு சின்ன இது மட்டும் போட்டிருக்காங்க. படிக்கட்டு முடிய போகுது. இப்போ வந்து கல்லுப்பாதை ஸ்டார்டிங் பாருங்க. இந்த இடத்துல முடியுது. இப்போ வந்து கல்லுப்பாதை ஸ்டார்டிங் ஆகுது. சித்தர் ரூபத்துலையா? நான் பார்த்து வந்தோடனே ஒரு கோவில் சித்தர் ரூபத்தில் இருப்பாங்களாம். என்னம்மா சித்தர் ரூபத்தில்? நாயங்களாம் வந்து சித்தர் ரூபத்தில் இருப்பாங்க.
அப்படியா? அதான் நான் இருக்கான். அகைன் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு இடத்துல உட்காந்தோம். கீழே இறங்கணும்னா சொல்கிறாங்க சீக்கிரமாக ஏறிடுங்க, இல்லை உங்கள் காலெலாம் சுடும், பார்த்துட்டு வந்தோடனே உட்காந்துக்குங்க எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் கல் பாதையை முடிக்கலை, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் கம்பி பாதை, அதுக்கப்புறம் கெட்டப்பறை, அதுக்கப்புறம் மலை. இங்கே ஒரு சிவன் இருக்குது. போகிற இடம் எல்லாம் சிவன் இருக்கார். இல்லை இப்போ தான் தண்ணி குடித்தோம் கொஞ்சம். நெட் ஆன் பண்ணிட்டேன். ஆனால் ஏறும்போது நெட் ஒர்க் ஆகலை. ஆனால் கொஞ்சம் தூரம் தாண்டோன்னே நெட் ஒர்க் ஆகுது. என்னம்மா சொன்ன? தியானம் இல்லையா? சொன்ன மாதிரி நான் எதுவும் குலைக்கலை சுற்றலை, எல்லாம் தியான நிலையில் இருக்குதுங்க. அமைதியாக கண்ணை முட்டி தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ ஒன்றே ஒருத்தர் இருக்கேன். அப்போ ஆனால் படியில் பார்த்து எடுத்து வைக்கணுங்க. ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆனீங்க கதை கந்தல். ரெஸ்டா ரெஸ்டா அவர் சுறுசுறுப்பாக தான் ஏறார் ஆள். எப்படி ஓகேவா? ஏறி வந்த பாதை இல்லை, அது மேலே போய் தான் காட்டணும், இப்போயே காட்டக்கூடாது. ஆனால் சர்வலாக இருக்குது. இங்கெல்லாம் கடை இருந்ததுங்க, இப்போல்லாம் கடையே இல்லை, எல்லாம் தூக்கிட்டாங்க போல். சேமியா மட்டும் வரும்போது வர வழியில் விற்றுருந்தாங்க. அவர்கிட்ட பேசுனதில் 2 பேர் மட்டும்தான், அதுவும் படி இருக்குல்ல, படி வரைக்கும் தானே, அதுக்கு மேலே கடை வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னு தெரில. அது முன்னே இங்கெல்லாம் கடை இருந்தது. சாக்லேட்டு, மிட்டாய், வாட்டர் பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸு, பன்னீர் சோடா அதெல்லாம் இருக்கும். வீடியோவில் காமிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஃபைனலி கல் பாதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கம்பி பாதைக்கு வந்தாச்சு. ஆனால் நடுவில் எதுக்கு இந்த போல்ட்டு பார்த்து வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரியும் குரங்கெல்லாம் சர்க்கஸ் விடும்ல, அதனால் மனுஷங்க அதை தடுக்கிறதுக்காக. ஃபைனலி கம்பி பாதை முடியுது. அதுக்கப்புறம் கெட்டப்பறை பாதை. வியூ செம்மையாக இருக்கு. அம்மா என்ன சொல்ல போறியா? ஃபைனலில் போயிட்டு சொல்கிறோம். மழை ஃபுல்லாக விபதியாக தெரிஞ்சதில்ல, அந்த ஸ்பாட் இதாங்க. செம்மல கீழே இருந்து பார்க்கறதுக்கு. வியூ பாருங்க, செம்ம வியூவில். இன்னும் அங்கே ஏறணும். 2 பேரும் பட்டையை போட்டு வந்துட்டோம். ஆனால் ஏறி வந்துட்டு இங்கே நிற்கிறோம், உடம்பு ஃபுல்லாக சில்லுன்னு அப்படியே ஒரு காற்று இல்லை, மூலிகை காற்று இருக்கட்டும். ஆனால் வியூ அப்படியே கரெக்டாக அந்த எப்படிமா பார்த்து ஃபோனை கீழே போட்டுறது. இங்கே இருந்து அந்த வீடெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல். ஒன்றும் மலை மேலே ஏறினதுக்கப்புறம் கண்ணை கூசுது. நியூ இயர் அன்றைக்கி வந்து இது வரைக்கும் பனிமூட்டமாகவே இருந்துதான். கரெக்டாக ஒரு 11-12 கிழமை அப்போ வந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க போகிறவங்களாம் இடம் சொல்லிகிட்ருக்காங்க. இல்லைங்க நாங்கள் ரொம்ப தூரம், நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் ஆகி வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அப்படி சொன்னேன். அப்படியா? இங்கே இருக்க வரவங்க எல்லாம் திருவண்ணாமலை பக்கத்தில், போலூர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
இந்த மாதிரி பாண்டிச்சேரிலேருந்து கூட ஒருத்தர் வந்தார்ல சொன்னார்ல. ஆமாம், பாண்டிச்சேரிலேருந்து. ஆனால் பாண்டிச்சேரியும் கிட்ட தானே? அப்படியா? சரி. ஃபைனலி இதுக்கு அந்த பக்கம் கட்டப்பறை இருக்குது. கட்டப்பறை மலை ஏற போகிறோம். வாங்க, இதோ கட்டப்பறை ஆரம்பிக்குது. அதுக்குண்டான சிம்டம்ஸ். ஓகே, என்ன கட்டியிருக்காங்க அவங்க? தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும் அதுவா? சிவபெருமானுக்கு தொட்டில் கட்டுவாங்களா? நான் கேள்விப்படுது இப்போ தான். உங்களுக்கு நீங்கள் கேள்விப்படுறதா கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபைனலி படிக்கட் பாதை. ஆனால் நாங்கள் படிக்கட் பாதை ஏற போகிறதில்ல. சில பேர் இப்படியும் ஏறுறாங்க. ஆனால் இது இறங்கிறதுக்காக மட்டும்தான் படிக்கட் பாதை நல்லாயிருக்கும். ஏறத்துக்கு கட்டப்பறை பாதை செம்மையாக இருக்கும். கட்டப்பறை பாதையை நம்ம போகலாம். வா, எனக்கு தெரியும், வா, நான் பார்த்துக்கிறேன். கட்டப்பறை பாதைன்னா அவ்வளோ தூரம் தோருக்கு பார். இங்கே தான் கட்டப்பறை பாதை நல்லாயிருக்கும். என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி எல்லா நாய்களும் தியான நிலையிலே இருக்குங்க. அப்போ இதெல்லாம் நாய்ங்களா இல்லை சித்தர்களான்னு தெரியலையே. கிட்ட போனால் கூட டிஸ்டர்ப் ஆகலை. கண்ணை கூட திறந்து பார்க்கல. சத்தம் ஏகப்பட்ட சத்தம் கேட்குது. எல்லாம் சிரிச்சிருக்காங்க, இது பண்ணுறாங்க. ஆனாலும் கட்டப்பறை பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. இப்போ ஏறி வந்ததுலேயே அட்வென்ச்சர்ஸ் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வியூ மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் ஏற ஆரம்பிக்கிறேன். என்னால் வீடியோ கண்டிப்பாக எடுக்க முடியாது, ஏன்னா ரிஸ்க்கு கூட. பாருங்கள், இல்லை வியூ பாருங்கள். நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ். ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கம்பியில் நடந்து வந்து இதோ எப்படிக்கா ஒரு குகை மாதிரி இருக்குங்க. இது நல்ல ஃபீலு. ஐயோ, கட்டப்பறை ஏறி வரத்துக்குள்ளேயோ. ஆனால் புடி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எங்கே கை வைக்கிறோமோ அங்கெல்லாம் புடி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. ஏறும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் கை வைக்கிறெல்லாம் அந்த புடி படுறதுனால பயம் இல்லை. இதோ வந்தாச்சுங்க அன்னதானம் கூட. அதுக்கப்புறம் இவர் தான் சிவபெருமான் தான். ஃபைனலி மேலே வந்துட்டோம். மூச்சு வாங்குது. ஆனால் நடந்து போகிறதுலாம் கொஞ்சம் தெரியுது பாருங்க. வியூ நல்லா இருக்குல்ல. இது காலைல வந்ததுன்னு வச்சுங்களேன், பனி மூட்டம், பனி மேகம் அதெல்லாம் செம்மையாக இருந்திருக்கும். இந்த பாதை இந்த வராது. இவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தள்ளிவா. இவர் பயப்படவே மாட்டார். ஃபைனலி இன்னும் கொஞ்சம் தூரம், கண்ணு கட்டுற தூரத்தில் தான் இருக்கார். மேலே ஏறணும்ல. இப்போ படிக்கட்டு மேலே ஏறுறோம். குறுகிய ஃபைனலி இதோ ரீச் ஆகிட்டோம். இந்த மலையிலேருந்து இப்போ அடுத்த மலைக்கு போகிறோம். அவ்வளோதான். மேகமூட்டம் வெறித்தனமாக இருக்குது. ஆனால் காலை வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் தண்ணி குடிக்கணும்னா இங்கே வந்து தண்ணி குடிச்சுங்க அன்னதானத்தில். அன்னதானம் வந்து மதியம் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. அம்மே ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். சொல்லு, எப்படி இருக்கு? இன்னும் உள்ளே போகல, இப்போ தான் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க போகிறோம் அந்த படிக்க. சொல்லு. டயர்டாக இருக்கா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குங்க. காலத்துக்கு போது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. உள்ளே போய் என்ன ஃபீல் பண்ண போகிறோன்னு தெரியல. அந்த ஃபீலை நான் பதிவு பண்ணுறேன்.
ஒர்த்துங்க, வியூ ஒர்த்து. இன்னொரு லிங்கம் எங்கே பார்த்தாலும் பிள்ளையார் கோவில் நிறைய இடத்துல இருக்குது. எல்லா இடத்துலையும் பேர் எழுதி வச்சுருக்காங்க பாருங்களேன். வரும்போது மலை, பாறை எல்லாத்துலேயும் அபிஷேகம்லாம் நடக்குது போல். சத்தம் கேட்குதுங்களா? நான் கியூ நிற்கிதானே? அந்த சைடுமா, இந்த சைடு கிடையாது. நான் பார்த்துக்கலாம். அது உனக்கு போலவா அங்கே போகுது. வெறித்தனமான செயலுங்க. உள்ள வந்தாச்சு. விபதி அங்கம்மா. கூட்டம் அதிகமாக இல்லையா? என்ன கூட்டமாக தான்மா இருக்கு. போலாமா? யார் இவங்களாம்? யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலியாக தான் இருக்குங்க. இங்கே இருக்க எல்லா சாமிக்கும் நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம்ல, அதனால தாங்க வர சொல்லி விபூதி, எண்ணெய், அந்த இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து நம்ம கையால் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணுறோம். ஆனால் கூட்டம் நவரவே மாட்டேங்குது பார்த்தீங்களா? நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுறது. நம்ம பின்னாடி பாரு, அங்கே பாரு. மனசில் என்ன இருக்கோ அதை வேண்டிக்கிட்டு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குங்க. அம்மா நம்ம கையில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். உன் மனசு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் கேட்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கையில் பண்ணுறது. இதை மட்டும் கொஞ்சம் கேட்டு போட்டாங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் நம்ம கையில் அபிஷேகம் பண்ணுறோம். தூக்கி போடுறது அந்த மாதிரி பண்ணுறது வந்து அது மரியாதையாக இருக்காதுல்ல. கை கேட்டுற வரைக்கும் நம்ம பண்ணுறோம். இப்போம்மா உள்ளே இருக்காருமா, இதோ இதில் குங்குமம் மஞ்சள்லாம் கூட இருக்குது. அம்மன் இருக்கான்னு சொன்னாங்களே. கடைசியாக ஃபைனல் பண்ணியாச்சுங்க. அதான் முடிச்சிட்டோம். பருவத மலை மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துன்னு இருக்கோம். கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர், அட்லீஸ்ட்டு 3/4 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஏறத்துக்கு 3 மணி நேரம் ஆச்சு. இறங்கிறதுக்கு கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இறங்கிறது ஈஸி தானே. அதனால் நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஃபீலு, பயங்கரமான ஃபீலு. நீங்கள் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சாமி கும்பிடலாம். நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணுறது. பின்னாடி வரவங்க அர்ஜென்ட்டு சீக்கிரம் போங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் மாலை ஒன்று வச்சு அதுக்கு மேலே பூவெலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே விபூதி போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. அது வரைக்குமே பின்னாடி இருக்கவங்கலாம் அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கவங்க கத்த ஆரம்பிச்சிருக்காங்க, சீக்கிரம் முடியல அப்படின்ட்டு. காலையில் கரெக்டாக ஒரு 5 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. செக் அவுட்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுறதுக்கு 5:30 ஆகிடுது. நீங்கள் காலைல ஏற ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். ஏன்னா கால் சுடுது.
இப்போ இறங்குறதுக்கு அந்த பாறை கம்பி செருப்பு போட்டுட்டு வரவங்களும் போட்டுட்டு வந்து கோயில்கிட்ட விட்டுட்டு வந்து ஏறுறாங்க. அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நாங்கள் ஆனால் செருப்பு இல்லாமல் தான் வந்து இது பண்ணோம். நல்லா கொஞ்சம் கால் சூடு. பயங்கரமான ஃபீலு. நீங்கள் வர மாதிரி இருந்தால் மார்னிங் டைமில் வாங்க. மார்னிங் டைமில் வாங்க. தண்ணி முக்கியமாக அதை சொல்ல மறந்துட்டேன். வீட்டிலேருந்து எடுத்துக்கோங்க. இங்கே வந்து தண்ணி வாங்கினா கூட அது சரியான தாகத்தை தீர்க்க முடியல. வீட்டிலேருந்து வர சொல்ல ஒரு ஆளுக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே கைஸ், பாய்.